அன்பார்ந்த மாணவ செல்வங்களுக்கு அதிகாலை வணக்கங்கள் உரித்தாகட்டும். அன்பு குழந்தைகளே, நீங்கள் கல்வி என்னும் உன்னதமான சேவையில், கல்வி எனும் உன்னதமான அறிவு தேடும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறீர்கள். இந்த அறிவை தேடுவதற்கு உங்களுக்கு உண்மையிலேயே கடவுளின் வரப்பிரசாதம். நாங்கள் ஆண்டவர் என்று கருதக்கூடியது, கடவுள் என்று கருதக்கூடியது முதலாவது அம்மா. நீங்க யோசிச்சு பாருங்கோ, உங்கள அதிக கரிசனை, கூடிய அக்கறை, உங்களுடைய ஒரு சிறு காயம் வந்து விட்டாலே துடிப்பார்கள். அப்படிப்பட்டவை யார் என்றால் அம்மா. என்ன காரணம் என்றால் அம்மாட வயிற்றிலே இருந்தானே நீங்க வந்து நீங்கள். அப்ப அம்மாவின் ஒரு பாகம் உடல். அப்ப அம்மா உங்கள கூடிய அன்பாக இருப்பாள். ஏன்னா எங்களுக்கு நாங்க கடவுளை நேரே காணல, கண்கண்ட தெய்வம் அம்மா, அப்பா. அடுத்தது அப்பா. அப்பாவும் மிக முக்கியமானவர். அப்ப இதையெல்லாம் நாங்கள் அறிவது எதாவது கல்வியாக. அப்ப இது எல்லாவற்றையும் விட சிறந்தது கல்வி. மாதா, பிதா, குரு, தெய்வம் என்று ஒரு சொல்வரிசை இருக்கு, நீங்க கேள்விப்பட்டிருப்பீர்கள். அப்ப மாதான்றது அம்மா, அம்மாவை மாதா, அடுத்தது பிதா. ஏன் அம்மா அப்பா உங்களோட நீங்க கண்கண்ட தெய்வம். அப்பாதான் உங்களை பாதுகாக்கிறது, அம்மாவும் பாதுகாக்கிறா. அப்பா கூடியளவு உங்கள அக்கறையா இருப்பார். அப்ப அவர்கள் உங்களை விட்டு விலகி எங்க போயிருந்தாலும் உங்களுடைய நினைப்பாகத்தான் இருப்பார்கள். இப்ப காலையில் எழுப்பி உங்களை எழுப்பி படிக்க விடணும் என்று அவர்களுக்கு அந்த நினைப்பு இருக்கிறபடியே தான் எழுப்பி விடுகிறார்கள். அப்ப அது நல்ல பழக்கமாக நீங்க ஏற்றுக்கொண்டு அப்படியாக நீங்க முன்னேறி கொண்டு வந்தால் உண்மையிலேயே இந்த கற்பித்தல், இந்த கற்கிற பயிற்சி, நீங்க இதுக்கு மட்டும் படிக்கிறதுல பிள்ளைகள் இன்னமும் கூட வாழ்க்கை காலம் நிறைய இருக்குது. அப்ப நீங்க நிறைய படிக்க இருக்குது. அப்ப இந்த படிக்கிற காலத்துக்கு இந்த ஆரம்பம் நிச்சயமாக நல்ல ஒரு பெறை தரும். அப்ப நீங்க ஆர்வமா கற்கணும். மேசையில ஏதோ கடமைக்கு இருந்து அப்படியே நிற்கிறது உங்க கூடாது, அது கட்ட பழக்கம். அப்ப நாங்க எங்கட மனசுக்கு நாங்கள் சொல்லணும், நாங்க ஈடுபடுறது ஒரு நல்ல முயற்சி. அப்ப நாங்க உற்சாகமா இருக்கணும் என்று. நாங்கள் தானே எங்களை கொண்டு நடத்துறது. இப்ப யோசிச்சு பாருங்க, உங்களோட கூட இருக்கிறது யாருன்னா உங்களுடைய அறிவுதான். நீங்க வீட்டுல இருக்கும் வரையும் அம்மா அப்பா இருக்கணும். ஸ்கூலுக்கு போனா உங்களுடைய யார் இருக்கிறது? உங்களுடைய அறிவு. அப்போ உங்களுடைய அறிவுதான் உங்களை நல்வழிப்படுத்துறது. இப்ப இந்த உலகத்துல பலவித ஆபத்துகள் இருக்குது, நாங்க மிக கவனமா இருக்கணும். அப்ப அந்த ஆபத்துகள்ல இருந்தெல்லாம் தப்புறதுக்கு எங்களை நல்வழிப்படுத்துறது எங்களுடைய அறிவு. இங்க பாருங்க, நான் எவ்வளவு சொல்லியும் இந்த பிள்ளைகள்ல சிலர் வீடியோ போடணும் இல்லை. அப்ப அவைய பற்றி நான் என்னத்தை சொல்றது? இங்க பாருங்க, இதுல நியாயமான ஆட்கள் வீடியோ போடவில்லை. அவர்கள் ஏதோ தாங்கள் பெரிய திறமை என்று நினைக்கிறார்கள். அதன் பின்னடைவு பின்ன காலத்துல உணர்வார்கள். அப்ப அவர்களை என்னால திருத்த முடியுதில்லை. அவர்களாக திருந்தினால் சரி, திருந்தாவிட்டால் அதனுடைய பயனை அவர்கள் அனுபவிப்பார்கள். இது நான் சாபம் போடு இல்லை, வீடியோ போடுங்கோ. சிலபட கூட வீட்டுல அந்த வீடியோ போட்டால் மற்ற பொருட்கள் இடையூறா இருக்குமா இருந்தா எங்கேயாவது ஒரு சுவர் பக்கமா இருந்து போடுங்கோ. மற்றவர்களை தெரியாம, அதாவது உங்களோட வீட்டுக்குள்ள அடக்கொடுக்குமா நீங்க போட்டால் நீங்க உங்களோட முகத்தை பார்க்கணும். சரி பிள்ளைகள், இனி எது எப்படியோ நான் உங்களுக்கு இன்றைய தினம் என்னுடைய 2வது பயிற்சி தாளின் 5ஆம் 6ஆம் பக்க வினாக்களுக்கு விடை விளக்கம் தரப்போறேன். இந்த மாதிரி நாங்க வாரத்தில் ஒரு பயிற்சி பார்க்க வேண்டும். இந்த வாரத்தின் 2 பக்கங்கள் பார்ப்பதற்கு நாங்க தவறிவிட்டோம். பரவாயில்லை, என்றாலும் நாங்க மிக வேகமாக கற்று பயிற்சிகளை மேற்கொண்டு பார்ப்போம். இப்ப உங்கள் எல்லார்கிட்டையுமே பயிற்சித்தாள் இருப்பதற்கு நியாயம் இல்லை. இருப்பவர்கள் பயிற்சித்தாளை பாருங்கோ, இல்லாதவர்களுக்காக நான் இப்ப அந்த பக்கங்களை காட்டி கேள்விகளுக்கு விடை காணும் விளக்கம் தருகின்றேன்.
நீங்க கவனித்துக் கொண்டால் போதுமானது. அப்ப பிள்ளைகளுக்கு நான் சொல்லக்கூடியது என்னன்னு சொன்னால், நாங்க ஈடுபடுற இந்த முயற்சி எங்களுக்கு சிறந்த பலனை தர வேண்டுமாக இருந்தால் நீங்க அக்கறையா இருங்கோ, நல்ல அக்கறையா இருக்கோ. படிப்புல கூடிய அளவு அக்கறை காட்டினா நல்ல முயற்சி, நல்ல வெற்றி தரம். இது ஒரு அறிவு விடயம். அறிவுதான் கடவுள். பாருங்க, இதை கீழே தொடங்கி விட்டார்கள், அதை அழிச்சிட்டு வாரம். அப்ப இதுல அறிவுதான் பிள்ளைகள் கடவுள், அறிவுதான் எங்களை காப்பாற்றுவது. ஆனபடியால் நாங்க அறிவு பெறுகின்ற விடயத்துல மிக முக்கியமாக அக்கறையோடு இருக்கணும். மற்ற நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய இந்த கீறுகிறவர்கள், அதே போல இதுல இந்த சட் பண்றவர்கள், பவுக்கு தொடங்கினா நீங்க படிப்புல அக்கறை இருக்கணும். வேறு ஒரு இதுல இருக்கக்கூட அப்படி சட் பண்றவர்கள் உடனடியாக நான் ரிமூவ் பண்ணி கொண்டிருப்பேன். சரி பிள்ளைகள், விடயத்துக்கு போவோம். 25வது கேள்வி. இதுல 3 அடைப்புகள் இருக்கு. இந்த 3 அடைப்பிலேயும் மூவருடைய படங்கள் இருக்கின்றது. இதுல 2 பேர் நிற்கிறார்கள். ஒரு பிள்ளை, ஒரு குழந்தை, அந்த குழந்தைக்குரிய பக்குவத்தில, அதாவது தவழவில்லை, தவழ்வதற்கு ஆயத்தம் போல் உடம்பை பிறட்டி இருக்கின்றது. ஏன்னா எங்களுக்கு தெரியும், நாங்க குழந்தை பருவத்தில இருந்து முதல் நாங்கள் எங்களுடைய உடம்பு செயற்படுறது உடம்பை பிறட்டுதான். அதுக்கு பிறகுதான் காலையும் கையையும் சேர்த்து 4 காலில் நடக்க தொடங்குதல். பிறகுதான் 2 காலில் நடக்கிறது. பிறகு முதுமை காலம் பெற 3 காலில் நடக்கிறது. அது எப்படி 3 கால்? பொல்லு உண்டிக்கொண்டு நடக்கிறது. அதுக்கு பிறகு மரணம் அடைந்து விட்டால் 8 கால் என்றால் 4 பேர் தூக்கி செல்வது. அப்ப உங்களுக்கு இந்த ஒரு வாக்கியம் ஞாபகம் இருக்கும். தத்தக்க பித்தக்க 4 கால், தானே நடக்க 2 கால், முத்தி பழுத்தால் 3 கால், ஊருக்கு போகையில் 8 கால். அப்ப இதுல 3 படங்கள் இருக்கின்றது. ஒரு குழந்தை, ஒரு சிறுவன், ஒரு தந்தை. அப்ப முதலாவது சிறுவன், அடுத்தது குழந்தை, அடுத்தது தந்தை. இப்ப கேள்வி என்ன? அண்ணா, தம்பி, அப்பா இவர்களில் மூத்தவர் யார்? இப்ப பாருங்க, இந்த கேள்வியில 3 பேற்ற படம் தான் இருக்குது. இதுல கேள்வியில சம்பந்தப்பட்டிருக்கிற 4 பேர். அந்த 4வது ஆள் யார் என்றால், அண்ணா என்றால் நான் இருந்தா தானே அண்ணா, தம்பி என்றால் நான் இருந்தா தானே தம்பி, அப்பா என்றால் நான் இருந்தா தானே எனக்கு அப்பா. அப்ப இத 4 பேர் பங்கு பற்றினாலும் இவர்களில் மூத்தவர் யார் என்று கேட்டால் அப்பாவா? அப்ப 3வது படம். அப்ப நாங்க இந்த வாக்கியங்களை கொண்டு அதில் எத்தனை பேர் சம்பந்தப்படுகிறார்கள் என்ற அறிவையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப அண்ணா, தம்பி, அப்பா. அப்ப இதுக்குள்ள நானும் ஒரு ஆள் இருக்கிறேன். நான் என்பது ஆனா பண்ணா, ஆனாம் இருக்கலாம், பண்ணாம இருக்கலாம். நான் என்ற சொல்லுக்கு பொதுப்பால் என்று சொல்வார்கள். அதாவது சொல்லிலக்கணத்தில நான் என்ற சொல் பொதுப்பால். ஏன்? ஆணும் இருக்கலாம், பெண்ணும் இருக்கலாம். அப்ப ஒருமை சொற்கள் பால் உணர்த்தாவிட்டால் அதை பொதுப்பால் என்று சொல்றது. சரி, இப்ப கேள்விக்கு நாங்கள் நுழைந்தோம். அப்ப இதுல வயதுல மூத்தவர், வயது கூடினவர் தான் மூத்தவர், அப்பா. அடுத்தது பறக்கும் ஓடும் வேகம். அது எது? பறக்கிறது பறவைகள் தான். ஆனா இங்க 3 வாகனத்தை தந்திருக்கு. ஆனா இந்த வாகனத்திலே ஒரு வாகனம் பறக்கக்கூடியது. பறக்குது என்று இறக்கை அடித்துக் கொண்டு பறப்பதில்லை. அது எரிபொருள் எரிந்து அது இந்த வேகத்தால பறந்து கொண்டிருக்கின்றது. இந்த விமானம் உங்களுக்கு தெரியணும். இந்த விமானம் என்றது தானாக எழுந்து பறக்காது. அதாவது உலங்குவானூர்த்தி என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஹெலிகாப்டர் என்றது அது தானாக எழுந்து பறக்கும், பறவைகள் மாதிரி ஒரே இடத்தில இருந்து மேலே எழும்போம். ஆனா விமானம் ஒரே இடத்தில இருந்து எழும்பாது. அது ஓடு பாதையில் ஓடி இருந்துத்தான்
வேகம் எடுத்து மேலே எழும்பும். நீங்க அதை அறிந்திருக்கணும். விமான நிலையத்துல கண்டிப்பாக ஓடு பாதை இருக்கணும். புகையிரத நிலையத்தில கண்டிப்பாக தண்டவாளம் என்கின்ற இருப்பு பாதை இருக்க வேண்டும். இரும்பாலான இருப்பு பாதை. அப்ப இதுல சொல்லப்படுது பறக்கும். அப்ப பறக்கக்கூடியது விமானம். அப்போ ஓடக்கூடியது கார், புகைவண்டி, தொடர் உண்டு, மகளந்து தொடர்ந்து உண்டு. வேகம் என்பது இதுல மூன்றிலையும் வேகம் கூடியது எது என்றால் விமானம். அது இது. அப்ப ஓடும் என்றது விமானத்துக்கு பொருந்துமா? பொருந்தும். ஓடு பாதையில ஓடித்தான் வேகத்தை எடுத்து மேலே எழும்புகிறது. அப்ப இந்த மூன்று சொற்களுக்கும் மிக பொருத்தமானது விமானம். இது வானில பறக்க செய்யும், ஓடு பாதையிலே ஓடச் செய்யும், வேகமாக பறக்கும். சரி, இனி அடுத்த வினாவுக்கு போவோம். அடுத்த வினா, முயற்கொம்பு என்பது, நீங்க கேள்விப்பட்டிருப்பீர்கள் முயற்கொம்பு என்று. முயலுக்கு தெரியல, முயலுக்கு கொம்பு இல்லை பிள்ளைகள். அப்ப இல்லாத ஒரு பொருளைத்தான் இங்க சொல்லப்படுது. அதாவது முயலுக்கு கொம்பு இல்லை. அப்ப கொம்பு இல்லை, இல்லாத ஒன்றை சொல்றதான் இந்த முயற்கொம்பு என்று சொல்றது. அப்ப இல்லாத பொருள். இந்த முயற்கொம்பு என்ற இந்த கருத்து இல்லாத பொருள். அப்ப இல்லாத பொருளை தேடி அடைய முடியுமா? இல்லை. அப்ப சில இடங்கள்ல நாங்கள் ஒரு முயற்சியில ஈடுபடுகின்றோம், அது ஒரு நாளுமே நடைபெறாது என்றால் அதற்கு இந்த சொல்வரிசையை பயன்படுத்துவார்கள். முயற்கொம்பு தேடி அழிதல் போல. அப்ப நாங்களும் எங்கட சக்திக்குட்பட்ட எங்களால முடிந்த காரியத்தை தான் செய்யணும். முடியாத காரியத்தை நாங்க செய்ய முற்படக்கூடாது. அப்படி அந்த முடியாத காரியத்தை செய்ய முற்படுதல் முயற்கொம்பு தேடி அலைதல். முயற்கொம்பை தேடி அலைந்து கண்டுபிடிக்க முடியுமா? முயலுக்கு தான் கொம்பு இல்லையே, முயற்கொம்பை தேடி அலைகிறது. இல்லாத பொருள். இனி அடுத்த 29வது கேள்விக்குரிய அழைப்பை பார்ப்போம். ஒத்துக்கொள்வது. 3 சொற்களுவாக மேலிருந்து கீழாக எழுத வேண்டிய சொல் எது? அப்ப இதுல சொற்கள் 3 சொல் வரணும் என்றால் மேலிருந்து கீழாக ஒரு சொல்ல, இதுல இந்த 3 சொற்கள்ல ஏதோ ஒரு சொல்லை இருக்க எழுதினால் இடமிருந்து வலமாக 3 சொற்கள் உருவாகும். மேலிருந்து கீழாகவும் எழுதுறது ஒரு சொல் தான். அந்த ஒரு சொல்லைத்தான் கண்டுபிடிக்கணும். இப்ப நாங்க தாகத்தை எழுதி பார்ப்போம். தாகம். இது அதாம். அதாம் என்று சொல்லி இருக்கா? இல்லை. அப்ப அது பொருந்தாது. அடுத்தது மாதத்தை எழுதி பார்த்தால் ஆமாம், ஒத்துக்கொள்வது சரி. பாதம், பாதணி சரி. பாம்பு ஆபத்தானது, அப்ப சரி. இதுதான் பொருத்தமாக இருக்கின்றது. அடுத்ததும் பொருத்தமாகத்தானே இருக்கும். மாடம் என்பது பாருங்க, அடுத்த விடையும் மாடம். மாவண்ணா தான உம்மன்னா. அப்ப என்னது விடையாக தெரிவு செய்யவில்லை. ஆமாம் என்பது சரி. பாதாணி என்பது பாடம், பாதாணி அல்ல. அப்ப அந்த பிள்ளை. அப்ப சொற்களுக்கு ஏற்ற முறையிலையும் இருக்க வேண்டும். இந்த வாக்கியம் மாறி இருக்கிற 2 சொற்களுக்கு ஏற்ற முறையில வர வேண்டும் என்றபடியால் பாடம் என்பது பொருந்தாது. அது என்ன? பாதணி அணிவது பாதத்துல, கால்ல. சரி, இனி நாங்கள் 29வது கேள்வியை பார்ப்போம். 30வது கேள்வியை பார்ப்போம். 30வது கேள்வி நல்ல கவனிங்க பிள்ளைகள். 609, 609, 808, 808, 308, 307 தான் வரும். என்ன இங்க ஒண்ணு நடக்க இல்லையே, அதே தானே அடுத்ததா இருக்குது.
இப்ப 609 609 தான் அடுத்ததாக இருக்கு. 808 808 இருக்கு. அப்ப 308 அதே 308 இருக்கும். அப்ப இங்கே ஒரு மாறுபாடு நடக்க இல்லை. அதாவது இந்த 3 இலக்க எண்கள் இடமிருந்து பலமாக அப்படியே இருக்குது, ஒருவித மாறுபாடு நடக்க இல்லை. ஆனால் எங்களுக்கு மாறுபாடு நடக்கிறது போல தோற்றுது. இங்க பாருங்க, இந்த 609 நாங்க தலைகீழாக திருப்பி பார்த்தால் அஜய் வட்டம் திருப்புவோமா இருந்தா இப்படி யாரு தலைகீழா திருப்பி பார்த்தா 609. இந்த 808 அதே வட்டம் திருப்பி பார்த்தால் அது 808. அப்ப 308 அதே வட்டம் திருப்பி பார்த்தால் 803 வருமா? இல்லையே. இந்த 8 வரும், 0 வரும், 3 இப்படி வரும். அப்ப அது பொருந்தாது. அப்ப நாங்க இதுல என்னதை பார்க்கிறோம்? மாறுபாடுகளை பார்க்கிறோம். ஒன்று இன்னொன்றாக மாறுறது. இப்ப நாங்கள் கூடி குழந்தையிலே ஒரு மாதிரி இருப்போம், சிறுவராக இன்னொரு மாதிரி இருப்போம், பெரியவர்களாகும் போது இன்னொரு மாற்றத்தை அடைவோம். அப்ப இது மாறுபாடு தானே, அது பருவ மாற்றங்கள். எங்களுடைய பருவம், குழந்தை பருவம், சிறுவர் பருவம், வாலிபர் பருவம், அப்படி என்று பருவங்கள் இருக்கின்றது. அப்ப அது பருவ மாற்றங்கள். இது இலக்கங்களுக்கு இடையில் நடைபெறுகின்ற மாறுபாடுகள். அப்ப இது இப்படியாக அமையாதபடியால் இந்த விடை 308 என்பது எங்களுக்கு புலனாகின்றது. இனி நாங்கள் 31வது வினாவை பார்ப்போம். இங்குள்ள செங்கற்களின் எண்ணிக்கை யாது? இது சதுரமுகி அல்ல. சதுரமுகி என்றால் 6 முகமும் ஒரே அளவானதான் சதுரமுகி. இப்ப நான் சதுரமுகி என்று கிரிக்காற்றன் பாருங்கோ. இப்படியாக சதுரம் இருக்க வேண்டும். இது சதுரம் என்று நினைத்துக் கொள்ளுங்கோ. நான் கீழ்றது கொஞ்சம் பலவாக இருந்தாலும் இப்ப இதுல இப்படியாக சாய் கூட கீறி இப்படி இணைத்து, பிறகு இதிலே ஒரு சாய் கூட கீறி இதை இணைத்து விட்டா இது சதுரம். இந்த சதுரத்துல 3 முகம்தான் தெரியுது. 3 முகம் எங்களுக்கு தெரியல. ஏன் தெரியல? இது மரக்கட்டை சதுரமுகி. இது ஒரு கண்ணாடி சதுரமுகியா இருந்தால் அடுத்த 3 முகமும் தெரியும். எப்படி தெரியும்? இப்படியாக தெரியும். கண்ணாடி என்றால் இது கண்ணாடி சதுரமுகியாக இருந்தால் அடுத்த முகங்களும் தெரியும். இப்ப எங்களுக்கு தெரியல 6 முகங்கள். அப்ப முதல்ல மரக்கட்டை சதுரமுகி, இப்ப கண்ணாடி சதுரமுகி. இது சதுரமுகி. ஆனா இங்க செங்கற்கள் என்று சொல்லப்பட்டபடியால் செங்கல் என்பது இப்படியாக இருக்கும். இப்படி ஒரு சதுரம் அல்லது செவ்வகமாயிருக்கும். நாங்க சதுரமாக இருப்போமே, செவ்வகமாக இருக்கலாம். இது செவ்வகமாக இருக்கும். இதுதான் செங்கல். இப்ப இங்க என்ன கேட்கப்படுது? இங்குள்ள செங்கற்களின் எண்ணிக்கை யாது? அப்ப எங்களை கண்ணுக்கு தெரிகிறது முன்னுக்கு 1 2 3 4, பிறகு 5 6 6 என்பது இந்த 2 தெரியுது. இது 7. அப்போ 7 செங்கல் தான் தெரியுது. ஆனால் எங்களுக்கு தெரியணும், இந்த செங்கல் கீழே ஒரு செங்கல் இருந்தா தான் இருக்க முடியும். அப்ப இங்க இருக்கிறது 8ஆகத்தான் இருக்கும். ஆனா விடையும் 7 இல்லையே. அப்ப 8 பொருத்தமானது. இனி அடுத்த வினா. ஒரு வருடத்துல 12 மாதங்கள் இருக்கு. 12 மாதங்கள்ல சில மாதங்களுக்கு மிக முக்கியத்துவம் இருக்கின்றது. அதாவது டிசம்பர் மாதம் என்றால் மார்கழி மாதம், அது இயேசுநாதர், அதாவது புனிதமான பிறந்த தினம். அப்ப அதை நாங்கள் நத்தார் பண்டிகையை கொண்டாடுவோம். கிறிஸ்துமஸ் மாதம், அது ஒரு வருடத்தின் இறுதி மாதம். அப்ப அது எங்களுக்கு தெரியும். அதே மாதிரி தமிழ் சிங்கள புது வருடம் பிறக்கிற மாதம் இருக்கின்றது, அது சித்திரை மாதம். அப்ப மாதங்களுக்குள்ள முக்கியத்துவம் பற்றி நாங்கள் அதாவது மேற்கொண்டு கற்க முடியும். சில வேளைகள்ல நான் உங்களுக்கு சொல்லித் தருவேன் பாடம் சார்பாக.
அப்ப இது சித்திரை மாதத்தை தமிழ் சிங்கள புத்தாண்டு ஆரம்பிக்கிறது. இப்ப ஆங்கில புத்தாண்டு தை 1ஆம் தேதி, ஜனவரி 1. அப்ப தமிழ் புத்தாண்டு சித்திரை மாதத்துலதான் வரும். அது சித்திரை மாதம் 1ஆம் தேதி என்றில்ல, தை, அதாவது தமிழ் சிங்களத்துக்குரிய தை, அதாவது அதுக்குரிய மாதத்துல சித்திரை மாதத்துல இடையில வரும், 14, 15 வரும். அப்ப சித்திரை மாதத்தின் தமிழ் புத்தாண்டு தினம். சரி பிள்ளைகள், நாங்கள் தொடர்ச்சியாக அடுத்த பக்க வினாவை பார்வையிடுவோம். இப்ப நீங்க இங்க கவனிக்க வேண்டியது என்னென்றால், இந்த வகுப்பில 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் அங்கத்துவம் பெற்றாலும், அதாவது அவர்களுக்கு லிங்க் அனுப்பப்படும், ஆனா எல்லாரும் இணைந்து கொள்ளக்கூடியதாக இருக்காது. இணைந்து கொள்வது 100 பேராகத்தான் இருக்கும். அப்ப நீங்க இணைந்து கொள்ள வேணுமாக இருந்தால் ஏழிய வகுப்பில இணைந்து கொள்ள வேண்டும். பிந்துகின்ற பட்சத்தில உங்களால இந்த வகுப்புல இணைந்து கொள்வது முடியாத செயலாக போயிடும். அப்படி உங்களால முடியவில்லை என்றால் நீங்க இது நான் யூடியூப் சேனல்ல போடுவேன், அதை பார்த்து புரிந்து கொள்ளுங்கள். என்ன செய்வது, 100 பேர் தான் இந்த சூமில ஒரு நேரத்துல பங்கு பெற்றக்கூடியதாக இருக்கும். இப்ப நான் உங்களுக்கு இந்த பயிற்சித்தாளின் 6வது பக்கத்துல விடைவிலக்கம் தருகின்ற கவனிங்கோ. இப்ப என்னுடைய பயிற்சி புத்தகத்தை பெற்றிருக்கிற பிள்ளைகள், நான் கற்பிப்பதற்கு முதல்ல அந்தந்த பயிற்சித்தாளை மாத்திரம் எல்லாவற்றையும் குழப்பி அடித்து செய்து குழப்பி விட்டுடாம, ஒரு பயிற்சித்தாள் கற்பிக்க போறோம்னா அந்த பயிற்சித்தாளை மட்டும் செய்துவிட்டு நீங்க செய்யுங்கோ. அதாவது விடைத்தாளை பார்க்க கூடாது. நான் இந்த விடை விளக்கம் தரும் வரைக்கும் பொறுத்திருந்து விடை விளக்கம் தந்த பிறகு இன்னும் தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கோ. ஏன்னா நீங்க செய்கிற போது உங்களுக்கு ஒரு ஆற்றல் தானாக வரும். அத பிறகு சரிபுளை அறிகிற போது அந்த ஆற்றல் மெருகூட்டப்படும், தெளிவுபடுத்தப்படும். அதான் உண்மையான திறமை அடிப்படை வழிபாத. சரி பிள்ளைகள், இனி இந்த 33வது கேள்வியை பார்ப்போம். காலை 8:30க்கு கடிகாரத்தில் நிமிடமுள் காட்டுவது இது ஆகும். உங்களுக்கு தெரியும், கடிகாரத்துல 2 முட்கள் இருக்கின்றது, மணிமுள், நிமிடமுள். நாங்கள் ஒரு 3 முள் இருக்கு, மணிமுள், நிமிடமுள், செகண்ட் முள். ஆனா நாங்கள் அந்த செகண்ட் முள்ளை பற்றி பெரிதாக அக்கறை கொள்வது இல்லை. ஏனென்றால் ஒருவர் நேரம் கேட்டால் மணி நிமிடம் சொன்னா காணும், 8 மணி 30 நிமிடம், 7 மணி 20 நிமிடம், 5 மணி 10 நிமிடம். ஏன் செகண்டை சொல்றேன் இல்லை என்றால், நாங்கள் செகண்டை சொல்லி முடிக்க 1 செகண்ட் 2 செகண்ட் ஓடிடும் கடகராற்று. நான் இப்ப நீங்க ஒரு ஆள் உங்களை நேரம் கேட்டால் 8 மணி 30 நிமிடம் 1 செகண்ட் நினைக்க அது 2வது செகண்ட் போயிடும். அப்ப செகண்ட் என்பது விரைவாக நகருது. ஆனபடியாத்தான் நாங்கள் நேரங்களை சொல்ற போது செகண்ட் சொல்வது இல்லை. அப்ப நாங்க ஒரு கடிகாரத்துல நேரத்தை பார்க்கறதுக்கு முதல் எதை பார்க்கிறோம் என்பதை நாங்க புரிந்து கொள்வோம். இப்ப பாருங்க பிள்ளைகள், ஒரு கடிகார முகத்தை கேட்கிறேன் உங்களுக்கு. இதுல ஒரு கடிகார முகம் இப்படி இருக்கின்றால், இப்ப உங்களை ஒருவர் நேரம் கேட்டால் நீங்க முதல்ல எதை பார்ப்பீர்கள் என்றால், அதின் நிமிடமுள், இந்த நடு ஆதாரமாக கொண்டு நிமிடமுள் இப்படியாக இருக்கின்றபடியால் உங்களுக்கு தெரியுது இது 30 நிமிடம். ஏன் ஒவ்வொரு, அதாவது இது 12 பாகமாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. இங்க பாருங்க, ஒவ்வொரு கடிகாரத்திலையும் 12 பாகமாக பிரிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது 12ல இருந்து 1, 2, 3, 4, 5, 6, 12ஆக பிரித்திருக்குது. இந்த 12ல அரைவாசி தானே 6. 12ம் 5 சிறிய பாகமாக பிரிக்கப்பட்டபடியால் மொத்தம் 60. அப்ப எங்களுக்கு தெரியும் 60 செகண்ட் 1 நிமிடம், 60 நிமிடம் 1 மணித்தியாலம். இப்ப நாங்கள் முதல் சொன்னால், நாங்க நிமிடம் உள்ளைத்தான் முதல் பார்ப்போம்.
அப்ப இது 30 நிமிடம். அதுக்காக 30 நிமிடம் 8 மணித்தியாலம் என்று சொல்றேன் இல்லையே. மணியை முதல் சொல்லித்தான் நிமிடத்தை சொல்வோம். ஆனால் பார்க்கிறது முதல் நிமிடத்தை. ஏனென்றால் நிமிடமுள்ளான் சரியான இடத்துல நிற்கும், மணிமுள் சரியான இடத்துல நில்லாது. இப்ப பாருங்க, இந்த மணிமுள் காட்டுது இந்த கடிகாரத்துல நிமிடமுள் 6ல நின்றால் மணிமுள் இது சரியா, இது சரியா, இது சரியா? இப்படி நிமிடமுள் இருந்தால் இது சரியா இந்த கடிகாரம்? ஏன் பிள்ளை? நிமிடமுள் இப்படி நின்றால் மணிமுள் இந்த ஒரு பாகத்துல அதே வாசிக்கு நகர்ந்திருக்கும். இதுல நிக்க முடியாது, இது இங்கால நகர்ந்திருக்கும் வேற வாசி. ஏன்? நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. இந்த நிமிடமுள் என்பது இதுல இப்படி நிக்கிறது வைத்துக் கொள்ளுங்க. நிமிடமுள் என்பது இது இப்படியாக நகர்ந்துதான் இங்க வந்திருக்குது. அப்ப இந்த நிமிடமுள் அரைவட்டம் நகருகின்ற போது மணிமுள் இதுல 8ல இருந்து இப்ப 8 இது என்று வைத்துக் கொள்ளுங்க. 8ல இருந்து அரைவாசி நகர்ந்திருக்கணும். அப்ப இதுல எந்த கடிகாரம் பொருத்தமானது என்று பார்த்தால் இந்த 3வது விடைதான் பொருத்தமானது. இப்ப உங்களுக்கு நிமிடமுள் அசைகிறதுக்கு இப்ப மணிமுள்ளும் சிறிதளவு அசையும் என்பதை நீங்க கருத்துல கொள்ளுங்கள். இப்ப பாருங்க பிள்ளைகள், இப்ப நான் உங்களுக்கு ஒரு கடிகார முகத்துல இந்த முள்ளில நிமிடமுள் இப்படி நிற்கும் என்றால், நிமிடமுள் 11 நோக்கி நின்றால் மணிமுள் எங்க நிற்கும்? இப்படி நிற்குமா? அதாவது இப்படி நின்றால் அது சரியா? இல்ல, அது கிட்ட அது இப்ப இது கிட்டத்தட்ட 7 கிட்டத்தட்ட அந்த, அதாவது நல்லா கவனித்துக் கொள்ளுங்கோ. இதுல நான் உங்களுக்கு வழி நடத்த நினைக்கிற விடயத்தை கேளுங்கோ. இப்ப இது ஒரு கடிகார முகம். இதுல நிமிடமுள் இங்க காட்டிக்கொண்டு நின்றால் இதுல கருத்து என்ன? 55 நிமிடம். 55 நிமிடம் நீக்க இந்த மணிமுள் அந்த 12ல் ஒரு பாகத்தை பூரணமாக கிட்டத்தட்ட கடந்திருக்கும். அப்ப இது இப்ப இந்த 6 என்றால் இந்த இடத்துல இது காட்டுமா இருந்தால் இது உண்மையிலேயே 6 மணி 55 நிமிடமா என்றால் இல்ல, 5 மணி 55 நிமிடம். ஏன்? இது 5ல இருந்து நகர்ந்து இங்க வந்திருக்கு. இங்க நின்றது 5ல, அது இங்க நகர்ந்து வந்துட்டுது. ஏன்? அந்த நிமிடமுள் ஒரு வட்டம் நகருகின்ற போது மணிமுள் 12ல் ஒரு பாகத்தை நகருது. இது இப்ப இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒரு வட்டம் பூரணமா நகர்ந்துடும். அப்ப கிட்டத்தட்ட கூடிய அளவு நகர்ந்ததால மணிமுள் கிட்டத்தட்ட 6ஐ போல காட்டும். அப்ப இது சரி. இப்ப இப்படி நிற்கின்ற போதும் மணிமுள் அறையில நிற்குமா? அது தவறு. இத நீங்க நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். மணிமுள் நிமிடமுள் அசைவது பற்றிய அறிவை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கோ. அப்ப இதுல நல்லா கவனிக்கணும். இது 8 மணி என்பது தவறு. 9 மணியில நின்றால் தவறு. 8க்கும் 9க்கும் இடையில இருந்தால்தான் பொருத்தமானது. இனி நாங்கள் அடுத்த வினாவை பார்வையிடுவோம். 5 பேர் நிற்கும் வரிசையில் இதுல 5 பேர் நிற்கிறார்கள். முன்னால் இருந்து 4வதாக குமார் முன்னால் இருந்து 4வதாக நிற்கின்றான். அப்ப நாங்க இங்க பார்க்கிறோம் குமார் எங்க நிற்கிறான் என்று. இதான் குமார். முன்னால் இருந்து என்பது எந்த பக்கமா இருந்து வரலாம், இடமிருந்து வலமாக வரலாம், வலமிருந்து இடமாக வரலாம். ஆனால் இங்க முன்னாலே என்பது இங்கே இருந்துதான் எண்ணப்படுது, இடமிருந்து வலமாக. 3 4வதாக அவன் முன்னால் இருந்து 4வதாக நிற்கின்றான். அப்ப இவர்களில் பின்னால் இருந்து குமார் எத்தனையாவதாக நிற்கின்றான்? பின்னாலே இருந்திருந்தா இங்க இருந்துதானே. அப்ப இது முதல் என்றால் இது திரும்ப 2வது. அப்ப 2 என்பதுதான் கேள்விக்கான விடை. அப்ப முன்னால பின்னாலே என்பது எங்களுக்கு புரிந்து கொள்ள வேணும்.
முன்னாலே என்பது கண்டிப்பாக இங்கே இருந்து இங்கதான் முன்னாலே என்று இல்ல. முன்னாலே இருந்தால் பின்னாலே இருந்து இதையும் முன்னென்று சொல்லலாம். அதாவது இதையும் முன்னென்று சொல்லலாம். இது இடமிருந்து பலமாக நாங்க சொல்றோம். இது பலமிருந்து இடமாகவும் சொல்லலாம். அதுல தவறு இல்லை. அப்ப நாங்கள் பலமையாக இப்பவும் இடமிருந்து பலமாகத்தான் எண்களை, எழுத்துக்களை, சொற்களை எல்லாம் எழுதுறது. இப்ப அம்மா என்ற சொல்ல நாங்கள் இடமிருந்து பலமாகத்தான் எழுதுறோம். 326 என்பதை இடமிருந்து பலமாகத்தான் எழுதுறோம். ஆனால் இந்த அம்மா என்ற சொல்லிடமிருந்து பலமாக எழுதுவது சரி. ஆனா 326 இப்படி எழுதினால் 42 இப்படி எழுதி போட்டு கூட்டினா பிழ. இப்ப பாருங்கோ, 326 42 6 இப்படி போட்டு இதை கூட்டுவோமா இருந்தால் 6 4 13. இது சரியா? பிழைதானே? ஏன்? ஒன்றுக்கள் இடத்துல ஒன்றுக்கள் வரணும், 10க்கள் இடத்துல 10 வரணும், 100க்கள் தனிங்க இருக்கணும். அப்ப நாங்க இந்த எண்களை, இலக்கங்களை எழுதிக்க பலமிருந்து இடமாகத்தான் எழுதணும். அதே மாதிரி இதுல 1 3 2 3 என்பது இடமிருந்து பலமாக பெறலாம், பலமிருந்து இடமாகவும் பெறலாம். ஆனா இங்க இடமிருந்து பலமாக முதல்ல 4வது சொன்னபடியால் இங்கிருந்து 2வதா பின்னில இருந்து 2வது என்ற விடை பொருத்தமானது. இனி அடுத்த வினாவை பார்ப்போம். அடுத்த வினா 35வது வினா. தரையில் பயணம் செய்ய உகந்தது. இதில் எதுல தரையில போகலாம்? அதாவது பைசிக்கிள், துவிச்சக்கர வண்டியில தான் தரையில போகலாம். இது நீர்ல பயணம் செய்கிறது, நீர். இது ஆகாயத்துல, விமானம், வானத்துல. அப்ப இதுல தரையில பயணம் செய்த உகந்தது முதலாவது. இனி 36வது வினாவை பார்ப்போம். இங்க 3 ஊர்களின் பெயர்கள் இருக்கு. கொழும்பு, காலி, மாத்தறை. உங்களுக்கு தெரியும், கொழும்பு என்பது மேல் மாகாணத்துல, அங்கிருந்து தென் மாகாணம் நோக்கி போக முதல்ல வாரது காலி, அடுத்து வாரது மாத்தறை. இது இலங்கை படத்துல நீங்க பார்த்து அறிந்திருப்பீர்கள். இலங்கை படம் கிட்டத்தட்ட மாங்காய் வடிவம். அப்ப இதுல நடுவில் உள்ள ஊரின் பேர் தான் கேட்கப்பட்டிருக்கு. நடு என்பது இது. அப்ப காலி. இரட்டை அடைப்பிலும் உள்ள நடு இலக்கங்கள் இரண்டையும் கூட்டினால் கிடைப்பது நடு என்பது இதான். அதாவது 4ம் 5ம். அப்ப 9 கேள்விக்கான விடை. இப்ப எங்களுக்கு தெரியணும், நடு என்றால் 2 பக்கமும் சமனான எண்ணிக்கையில இருக்க வேண்டும். இங்க 1 இருக்கு, இங்கே ஒரு எண் இருக்கணும். இப்ப பாருங்க, 1 2 3 4 5 என்றால் நடு எண் என்றால் இதான் நடு எண். இங்கால 2 எண்கள் இருக்கின்றது, இங்கால 2 எண்கள் இருக்கின்றது. எண்கள் என்றால் இலக்கம் என்றால் என்ன? இப்ப பாருங்க, 30 16 72 72 47. இதுல நடு எண் கேட்டால் இது 4 எண்கள் தான் இருக்கு. 1 2 3 4. நடு எண் தனியொரு எண்ணாக இல்லை, இந்த 2ம் தான் நடுவாக இருக்கு. அப்ப ஒற்றை எண்ணில மட்டும்தான் நடு எண் பெறும். இப்ப 1 2 3 4ல நடு எண் இல்லை. 5 என்றால் இது நடு எண். 6 வந்தால் நடு எண் இல்லை, இந்த 2ம் வந்து விட்டது. 7 வந்தால் நடு எண், இது 4 என்பது நடு எண். இத உங்களுக்கு போக போக புரிந்து கொள்ள வேண்டும். இது எல்லாம் மிகுந்த அறிவு சார்ந்த விடயங்கள். நன்று